அது முழுக்க முழுக்க சங்கிகள் நடத்துகின்ற மாநாடு. அது அரசியல் மாநாடு. அதற்கும் திருக்கோயில் சார்பின்ற நிகழ்ச்சிகளுக்கும் பல வேறுபாடுகள் இருக்குது. நாங்கள் அரசு சார்பிலே நடத்தப்பட்ட மாநாடுகளில் 27 நாடுகளைச் சேர்ந்த முருக பக்தர்கள் பங்கேற்றார்கள். 2 நாள் நிகழ்ச்சி. நாங்கள் திட்டமிட்டு எந்த கூட்டத்தையும் வரவழைக்கவில்லை. இப்போது திட்டமிட்டு யாரிடமும் நாங்கள் வசூல் வேட்டை அப்பொழுது நடத்தவில்லை. திட்டமிட்டு அதற்காக வாகனங்களை ஏற்பாடு செய்யவில்லை. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 7 to 8 லட்சம் மக்கள் வந்தார்கள். அங்கே வைத்திருக்கின்ற 3Dயில் முருகனுடைய வரலாறை நாங்கள் 2 நாட்கள் தான் நடத்துவதாக திட்டமிட்டிருந்தோம். பக்தருடைய கோரிக்கை ஏற்று அது 7 நாட்களாக நீட்டிக்கப்பட்டது. ஆகவே அதையும் இதையும் ஒன்றாக்காதீர்கள். இது அரசியல் தேவைகளுக்காக, அரசியல் சூழ்நிலைக்காக, மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். 4-5 மாசம் முன்னாடி அண்ணன் சேகர்பாபு தலைமையில சிட்டிங் ஜட்ஜுகள் உட்பட அத்தனை பேரை கொடுத்து முருகன் மாநாடு போட்டீங்க. எதுக்கு போட்டீங்க? பழனியில எதுக்கு முருகன் மாநாடு போடுறீங்க? பழனியில முருகன் நீங்க தான் இனிமே விற்கணுமா? பழனியில இருந்து கேரளாக்காரங்க பூரா வர்றாங்களே. தமிழ்நாடு, ஒட்டுமொத்த தமிழ்நாடு போய் கொங்கு மண்டலம் போய் புழுக்கு முழுக்கு போய் மொட்டை போடுது. நீங்க தான் இனிமே முருகன் வளர்க்க போறீங்களா? எதுக்கு போட்டீங்க? சங்கியோட ஓட்ட வாங்கவா? நீங்க முருகன் மாநாடு நடத்தினா பக்தி, நல்லாட்சி, எல்லோருக்குமான ஆட்சி. பிஜேபி முருகன் மாநாடு நடத்தினா நீங்க வந்து சங்கிகளுக்கான மாநாடு. எனக்கு புரியவே இல்லையே. அதே முருகன் மாநாடு தான் நடத்துறாங்க. நீங்க முருகன் மாநாடு தான் நடத்துனீங்க. நீங்க எதுக்கு நடத்துறீங்க சொல்லுங்க. உங்களுடைய வேலையா? நீங்க அண்ணன் ஆசிரியர் வீரமணி கேட்கிற மாதிரி கேட்கிறேன். மதச்சார்பற்ற அரசுக்கு எதுக்கு முருகன் மாநாடு? உங்களுக்கு எதுக்கு? நீ எதுக்கு நடத்துனீங்க? அந்த ஓட்டும் போயிடக்கூடாதுங்கிறது தானே வாங்கினீங்க. அப்ப உங்களுக்கு ஓட்டு வேணும், முருகன் வேணும். அவங்களுக்கு வந்து ஓட்டு வேணும், முருகன் வேண்டாமா? நீங்க எதுக்கு நடத்துனீங்க? அதே காரணத்துக்காக நடத்துறாங்க. அரசாங்கம் இந்த முருகன் மாநாட்டை எதுக்கு நடத்தியதோ அதற்காகத்தான் பிஜேபி நடத்துறது. அது எதுக்காக தான் பரவாயில்ல. யாரு எல்லாருக்குமே யாருக்குமே என்னுடைய ஓட்டர் இன்னொருத்தர் பறிச்சுட்டு போறாருன்னா ஒரு சிக்கல். திரு சீமானுக்கு வந்து இந்த ஒரு அடையாள குழப்பம் இருந்தது. அப்புறம் ரொம்ப தெளிவா வந்து அவர் வந்து இந்து கடவுளையும் பிடிக்க ஆரம்பிச்சார். கண்ணனை வந்து மாயோன் அப்படின்னு எங்க கடவுள் சொல்ல ஆரம்பிச்சாரு. நம்ம வந்து தொல்காப்பியர் உட்பட பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வந்து இவர் சிவனை வந்து நம்முடைய சொல்றாரு. அவர் வந்து முருகனுக்கு வந்து நம்ம தமிழ் சொல்றாரு. அந்த மாதிரி அவர் வந்து இந்த பக்கம் ட்ரை பண்ணிட்டே போறாரு. அதைத்தான் இஸ்லாமியர்கள திரு ஜைனுல் ஆப்தீன் போன்ற சில தலைவர்கள் வந்து சிறுபான்மை மக்கள் வந்து சீமான் நம்ப கூடாதுன்னு அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. ஏன்னா இவர் இந்த பக்கம் வராங்க. இது இன்னைக்கு இவர் எடுத்த நிலைப்பாடு. சரிங்களா? இதை டே 1 வச்சுட்டு இருக்காங்க அவங்க. சரி, இன்னைக்கு சிக்கந்தர் மலைன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அமித்ஷா ஒண்ணு வர்றாரு, முருகன் மாநாடு நடத்துறாங்க, பிரச்சனை பண்ண. வேல் யாத்திரை யார் நடத்தினா? அண்ணன் எல்முருகன் நடத்தினாரு. அவர் மத்திய அமைச்சராக நடத்தினாரா? இல்ல அமித்ஷா சொல்லி நடத்தினாரா? அமித்ஷா அதுக்கப்புறம் தான் வந்தாரா? அப்ப நீங்க என்னைக்கு முருகனை அவமரியாதை பண்ணீங்களோ அன்னைக்கு அந்த எழுச்சி வந்தது. அப்ப திரு வேல்முருகன் வந்து ஒரு மாநில தலைவராக இருக்கும்போது வேல் யாத்திரை பண்ணார். அப்ப இந்த முருகனை வந்து எப்பயுமே தாங்கி பிடிக்கிற, தூக்கி பிடிக்கிற இயக்கம் பாஜக. அவர் ஆன்மீக, நீங்க அது சொல்லிதான் சங்கீதம். எதுக்காக நீங்க சங்கீதம் திட்டுறீங்க அவங்கள? அவங்க ஆன்மீகத்தை வச்சிருக்காங்கனால அதை வச்சுட்டு நீங்க மதமா அவங்கள சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் மதவாதி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப அதை செஞ்சா நீங்க சண்டைக்கு போறீங்க. அவங்க நீங்க என்ன திட்டுறீங்க? மதவாதி தானே சொல்றீங்க. எதுக்கு மதம்? அப்ப இந்து மதவாதி. இந்து மதத்துல என்ன இருக்கு? முருகன் இருக்கிறாரு. முருகன் வந்து கொண்டா நீங்க சண்டைக்கு போறீங்க. அவர் அதை சொல்லிதான் நீங்க அவர் திட்டுறீங்க. அவர் அதை செஞ்சாலும் திட்டுறீங்க. இதெல்லாம் லாஜிக் இருக்குதா? முருகன் தமிழ் கடவுள். இதை நம்ம கிளைம் பண்ணி சொல்றோமா இல்லையா? சிவன் வந்து தென்னாடுடைய சிவன், எங்க வீட்டு சிவன், எங்க ஊர்க்காரர், எங்கால் அப்படி சொல்றோமா இல்லையா? அப்ப அதையும் சொல்லக்கூடாது. எனக்கு ஒன்றும் புரியலையே. என் பேர் பாண்டேன், ஓஹோ அப்படின்னு சண்டைக்கு போறீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. நான் இல்லாத ஒண்ணு கொண்டு வந்தோன்னு நீங்க ஏதாவது சொல்லல. உங்களுக்கு புரியுங்களா? என் ஊர்ல இருக்கிறத, என் ஊர் பிரச்சனையை நான் சொல்றேன். சரி, அந்த திருப்பரங்குன்றமா சிக்கந்தர் மலையாங்கிற பிரச்சனை வந்துச்சா வரலையா? மதுரையில பிரச்சனை வந்துச்சா இல்லையா? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்களா இல்லையா? கலெக்டர் உட்காந்து பேசினாரா இல்லையா? ஏன் பண்ணீங்க இவ்வளவு? அமித்ஷா வந்த பிறகு இந்த பிரச்சனை வருதா? பிரச்சனை வந்த பிறகு அமித்ஷா வராரு. உங்களுக்கு அந்த பிரச்சனை ஏற்கனவே. அப்ப இந்த பிரச்சனையில ஒரு டிபேட் வரும்போது சிக்கந்தர் மலையில 2-3 டாக்குமெண்ட்ல இருக்கு. அது எப்படி எழுதுவீங்க? இஸ்லாமிய பெருமக்கள், வக்ஃபு வாரியத்தில் இருக்கக்கூடியவங்க, வக்ஃபு வாரிய தலைவர் நவாஸ் கனி பலர் சொல்ல, நாங்க சிக்கந்தர் மலையெல்லாம் நாங்க சொல்லலைங்க. அதுல வந்து அந்த மசூதி உட்பட, தர்கா உட்பட சில பகுதி வந்து எங்களுக்கு சொந்தமானு சொல்றோம். அது அந்த மசூதிக்கு சொந்தமான சொல்றோம். அவ்வளவுதான். அந்த மலையில ஒரு தர்கா இருக்குது. அந்த தர்கா ஒட்டிய சில பகுதிகள், சில படிகள் என்ன சொல்றாங்க, ஒரு அளவு போட்டு வச்சிருக்காங்க, இத்தனை செருக்கு இடம் சொல்லி, இவ்வளவுதான் எங்களோட சொல்லி சொல்றோம். அந்த தர்காவுக்கு சொந்தமான, நாங்க வேற சொல்ல சொல்லிட்டாங்க. அவர்கள் சிக்கந்தர் மலைன்னு சொல்ல, ஆனா அரசாங்கத்தின் ஆவணங்கள் 2-3 வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்லு. அப்ப யார் தப்பு பண்றா? நான் கிளைம் பண்ணல, நானே சொல்றேன். ஆனா நீங்க வந்து உங்களுக்கு சொல்லி என்ன யார் முயற்சி பண்றா?